விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை கூறியிருக்கிறார். திரு பச்சமுத்து அவர்களை பொறுத்தவரையில் திரு விஜயகாந்த் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களை பொறுத்தவரையில் அவரும் வர வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். ஆனால் விஜயகாந்த் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். மக்கள் நல கூட்டணியை பற்றி தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அனைத்தும் பொய்யாகி வருகின்றன. அவர்கள் அதாவது எங்களை விமர்சிப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய எதுவும் உண்மை இல்லை என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். தொடங்கிய போதே இது நிலைக்காது என்றார்கள். பிறகு பல்வேறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக அதிமுகவின் பினாமி அணி என்று கடுமையாக விமர்சித்தார்கள். இப்போதும் சிலர் ஆத்திரத்தில் காழ்ப்புணர்ச்சியில் வாய்க்கு வந்தபடி அதிமுகவினரால் உருவாக்கப்பட்ட கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவால் உருவாக்கப்பட்ட கூட்டணியில் எப்படி நண்பர் விஜயகாந்த் வந்து இணைவார்? அடிப்படையில் இது கூட தெரியாத நிலையிலே விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அத்துடன் மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து அதிமுக அரசை விமர்சித்து வந்திருக்கிறது. குறிப்பாக முதல்வரையே கடுமையாக விமர்சித்து மேடைகளில் பேசியிருக்கிறோம். ஆனாலும் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை நாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை. கட்சி சாராத பொதுமக்கள் இந்த முயற்சியை, இந்த முடிவை வெகுவாக வரவேற்று பாராட்டுகிறார்கள். தேர்தல் அரசியலில் தங்களோடு சேர்ந்தால் நல்லவர், சேரவில்லை என்றால் பூஜ்ஜியம் என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. ஆகவே அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது, போயிருக்கிறார். அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் பெரிய அளவிலான கூட்டணியை அமைக்க முடியாமல் உள்ளனர் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிமுகவோடு இருக்கிற கட்சிகளும் சரி, திமுகவோடு இன்றைக்கு காங்கிரஸை தவிர வேறு எதுவும் குறிப்பிடும்படியான அரசியல் கட்சிகள் அங்கே இணையவில்லை. அதற்கு இவ்வளவு பெரிய தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மக்கள் நல கூட்டணி தான் அமைந்தது. ஆகவே மக்கள் நல கூட்டணியின் மீது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்திரம் இருக்கலாம். சில கட்சிகள் சில கட்சிகள் வரும்பொழுது நீங்களும் தேமுதிகவும் இடங்களை விட்டுக் கொடுக்கிறது வாய்ப்பு. அதுவும் எங்களோடு பேசுகிறவர்களோடு நாங்கள், அவர்களோடு பேசுகிறவர்களோடு அவர்கள் தொகுதிகளை பங்கீடு செய்து கொள்வது என்கிற அடிப்படையில் நாங்கள் தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது.